வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வர்ற ஒரு விஷயம். ஆமாங்க, தமிழக அரசியல்ல நடந்துட்டு இருக்கிற அந்த அதிரடி மாற்றங்கள், அப்புறம் குறிப்பா நம்ம இல்லரசிகள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிற அந்த புதிய மகளிர் உரிமை தொகை பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம். எந்த ஒரு அரசியல் சார்பும் இல்லாம வந்திருக்கிற அதிகாரப்பூர்வ தகவல்களை மட்டும் வச்சு இதை நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ள போகலாம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை தெளிவுபடுத்த போறோம்னு ஒரு குவிக் அப்டேட் பார்த்துடலாம். முதல்ல அந்த அரசியல் மாற்றம், ரெண்டாவது அந்த 2500 ரூபாய் உரிமை தொகை திட்டம், மூணாவது இது எப்போ அமலுக்கு வருங்கிற அந்த காலக்கோடு, அப்புறம் கடைசியா ரொம்ப முக்கியமான தகுதி விதிகளும் நிபந்தனைகளும். நம்பர் 1, அரசியல் மாற்றம் மற்றும் அரசாங்கம். அதாவது தமிழ்நாட்டோட தலைமையில இப்போ என்ன மாற்றம் நடந்திருக்குன்னு முதல்ல பாத்துரலாம். இப்போ நியூஸ்ல நீங்க பாத்துட்டே இருப்பீங்க, நிகழ்வுகள்லாம் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் அவங்க சட்டமன்ற குழு தலைவரா ஒருமனதா தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அமைக்க ஆளுநரை அணுகியிருக்காரு. அதே நேரத்துல திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தன்னோட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாரு. இதனால மாநில நிர்வாகத்தை பாத்துக்க இப்போதைக்கு ஒரு காபந்து அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு பெரிய அரசியல் திருப்பம்னே சொல்லலாம். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த இடைப்பட்ட காலத்துல அரசாங்கம் எப்படி நடக்கும்னு. ஒரு புது அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா பதவி ஏற்கிற வரைக்கும் மாநிலத்தோட அடிப்படை நிர்வாக பணிகள்லாம் நின்னுடக்கூடாது இல்லையா? அதனால வெளியேறும் முதலமைச்சரான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்காலிகமா ஒரு காப்பந்து முதலமைச்சரா செயல்படுவாருன்னு ஆளுநர் அறிவுறுத்தியிருக்காரு. இதுதான் ப்ரொசீஜர். ரெண்டாவது செக்ஷன், 2500 ரூபாய் உரிமை தொகை. இந்த முக்கிய நலத்திட்ட வாக்குறுதிய பத்தி தான் இப்போ நாம டீடைலா அனலைஸ் பண்ண போறோம். கரெக்ட். அந்த 2500 ரூபாய் இப்போ எல்லா வீடுகள்லயும், குறிப்பா பெண்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல பேசப்படுற ஒரு நம்பர் இதுதான். புதிய ஆட்சியின் கீழ மாசம் கிடைக்க போறதா எதிர்பார்க்கப்படுற உரிமை தொகை இது. இது எப்படி செயல்பட போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ முந்தைய அரசாங்கம் கொடுத்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கும் புது அரசாங்கம் தரப்போறதா சொல்லப்படுற இந்த 2500 ரூபாய் திட்டத்துக்கும் என்ன வித்தியாசம்னு நாம பார்க்கணும். பழைய திட்டத்திலிருந்து அந்த கடுமையான பொருளாதார கட்டுப்பாடுகள்லாம் இப்போ தளர்த்தப்படுமா, எல்லாருக்கும் இந்த தொகை கிடைக்குமா அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில இருக்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. இதுல நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, போன மாசம் ஒரு சிறப்பு தொகுப்பா 5000 ரூபாய் மகளிரோட பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா கிரெடிட் ஆச்சு. ஞாபகம் இருக்கா? இந்த ஒரு உடனடி நிகழ்வு தான். சரி, அப்போ மாதாந்திர 2500 ரூபாய் திட்டம் எப்போ தொடங்குங்கிற அந்த ஆர்வத்தை மக்கள் மத்தியில பல மடங்கு அதிகமாக்கியிருக்கு. செக்ஷன் 3, அதிகாரப்பூர்வ அமலாக்கத்திற்கான காலக்கோடு. சரிப்பா, திட்டமெல்லாம் ஓகே, ஆனா பணம் எப்போ கைக்கு வந்து சேரும், அத பத்தி பாப்போம். நடைமுறையில பாத்தீங்கன்னா எடுத்த உடனே இந்த திட்டம் அமலுக்கு வந்துடாது. இதுல சில முக்கியமான நிர்வாக படிகள் இருக்கு. முதல்ல புதிய அரசாங்கம் பதவி ஏற்கணும். அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றது, யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு அந்த விதிகளை எல்லாம் அவங்க உருவாக்கணும். அப்புறம் ரொம்ப முக்கியமா பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இதுக்காக தனியா நிதி ஒதுக்கீடு செய்யணும். அதுக்கப்புறம் தான் விநியோகம் தொடங்கும். சோ, இங்க பாயிண்ட் என்னன்னா, வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் வந்திருக்க அப்டேட். இந்த திட்டம் முழுமையா நடைமுறைக்கு வரணும்னா அது வரப்போற பட்ஜெட் கூட்டத்தொடரை மட்டும்தான் நம்பியிருக்கு. நிதி ஒதுக்குனாதான் இதுக்கு ஒரு முழுமையான வடிவம் கிடைக்கும். செக்ஷன் 4, தகுதி விதிகளும் நிபந்தனைகளும். இந்த உரிமைத்தொகை யாருக்கு கிடைக்கும், யார் யாருக்கு இது பொருந்துங்கிற அந்த பிராக்டிக்கலான விஷயத்துக்கு வரலாம். யார் யாருக்கு பணம் கிடைக்கும் அப்படிங்கறத இப்போ வந்திருக்க தகவல்கள் ரொம்ப தெளிவாவே பிரிச்சு காட்டுது. 60 வயசுக்கு உட்பட்ட பெண்களுக்கு இது கண்டிப்பா கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஆனா 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கோ, இல்லை ஏற்கனவே அரசு ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கோ அல்லது அரசு பணியில இருக்கிற பெண்களுக்கோ இந்த உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பில்லைன்னு தான் தகவல்கள் சொல்லுது. ஏன்னா இது மத்த முதியோர் உதவித்தொகை திட்டங்களோட முரண்படக்கூடாது இல்லையா? அதனாலதான். ஆனா இங்க நாம ஒன்ன ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். நான் இப்போ சொன்ன இந்த நிபந்தனைகள் எல்லாமே இப்போதைக்கு வெளியாகி இருக்கிற செய்திகளை வச்சு கணிக்கப்பட்டது மட்டும்தான். அதிகாரப்பூர்வ பட்ஜெட் வரும்போது இதுல நிறைய மாற்றங்கள் வரலாம். இருந்தாலும் வயதும் அந்த வேலைவாய்ப்பு நிலையும் இதுல ஒரு முதன்மையான வடிகட்டியா கண்டிப்பா இருக்கும்னு சொல்லலாம். சோ, இந்த அலசலோட இறுதிக்கு நாம வந்துட்டோம். இப்போ ஒட்டுமொத்த மக்களோட மைண்ட்லயும் ஓடுற அந்த மிகப்பெரிய கேள்வி இதுதான். வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் நிபந்தனைகளை தளர்த்தி தகுதியுள்ள எல்லா பெண்களுக்கும் இந்த 2500 ரூபாய் கிடைக்க அதிகாரப்பூர்வமா வழியமைக்குமா? அரசியல்லையும் கொள்கை முடிவுகள்லையும் அடுத்து வரப்போற அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக நாம கொஞ்சம் காத்திருந்துதான் பார்க்கணும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி.